நம்மளுடைய யூனிவர்ஸ்லேயே ரொம்பவே பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் எலமெண்ட்னா நம்ம பிளாக் ஹோலை சொல்லலாம். கருந்துளை அப்படின்றது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஈர்ப்பு விசையாக இருக்கட்டும், பல ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா நம்முடைய சூரியனோட பல மில்லியன் மடங்கு பெருசாக இருக்கும். 2 கருந்துளைகள் இணைஞ்சதுன்னா நம்ம சாதாரணமான கருந்துளை இணைவு, நம்ம பிளாக் ஹோல் கொலிஷன் அப்படின்னலாம். ஆனால் 2க்கும் மேற்பட்ட கருந்துளைகள் இணைஞ்சதுன்னா அதை நம்ம மல்டி பிளாக் ஹோல் கொலிஷன் அப்படின்னலாம். ரீசெண்டாக சயின்டிஸ்ட் ஒரு கருந்துளையை பார்த்துருக்காங்க. அதை சுற்றி 3க்கும் மேற்பட்ட கருந்துளைகள் இருக்கிறதையும் பார்த்துருக்காங்க. இந்த 3 கருந்துளைகளும் கண்டிப்பாக ஒரு காலத்தில் அதாவது ஃபியூச்சரில் இந்த கருந்துளைக்குள்ள விழும் அப்படின்றாங்க. நம்ம அந்த இடத்துக்கு டைரெக்டாக போய் பார்க்கலாம், அங்கே அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு. வாங்க இப்போ என்ன பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான விண்வெளி சார்ந்த பதிவுகளுக்கும் நம்மளுடைய பூமி பற்றின பல அறியப்படாத தரவுகள் வரதுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் Zenith of Science. பொதுவாக பிளாக் ஹோல் அப்படின்னா என்ன, ஒரு பெரிய கேலக்சியோட ஹாட் பாயிண்ட் அப்படின்வாங்க. அதாவது இதய பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய கேலக்சியோட மையத்தில் தான் கருந்துளை அப்படின்றதே இருக்கும். கேலக்சியோட மையத்தில் கருந்துளை இருக்குன்றத சொல்கிறத விட கேலக்சி அந்த கருந்துளையை சுற்றி தான் இருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம். 2 ஒன்று தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த கருந்துளையோட ஈர்ப்பு விசை காரணமாக அந்த என்டையர் கேலக்சியுமே ஒர்க் ஆகுது. சயின்டிஸ்ட் ரீசெண்டாக ஒரு வித்தியாசமான கருந்துளையை பார்த்தாங்க. அந்த கருந்துளையை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்சிலேஷன் டிஸ்கில் சின்ன சின்ன கருந்துளைகள் இருக்கிறதையும் பார்த்துருக்காங்க. இது 3 கருந்துளைகள் அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாகவும் அதை சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. நம்மளுடைய விண்வெளியில் கருந்துளையோ அல்லது வேற பிரம்மாண்டமான ஸ்பேஸ் எலமெண்ட்டோ ஒன்றாகுச்சுன்னா அதை சுற்றி எக்கச்சக்கமான வேவ் அப்படின்றது உருவாகும். அதாவது அலைகள் அப்படின்றது உருவாகும். அதே மாதிரி தான் நம்மளுடைய விஞ்ஞானிகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான அலை வெளிப்படுறதை அவங்க பார்த்தாங்க. ஒரு பிரம்மாண்டமான கேலக்சியோட மையத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான கருந்துளை இருக்கிறதும் அந்த கருந்துளை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்சிலேஷன் டிஸ்கில் சின்ன சின்ன பிளாக் ஹோல்ஸ் இருக்கிறதும் இவங்க பார்த்துருக்காங்க. அந்த பிளாக் ஹோல் இணைவு அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். முன்னொரு காலத்தில் அது கண்டிப்பாக நடந்திருக்கலாம். தென் ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா இது ஆல்ரெடி நடந்திருக்கும். அந்த வெளிச்சத்தை இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்றதான் அவங்களுடைய மிகப்பெரிய கருத்தாக இருந்திருக்கு. இந்த கருந்துளை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு கிராவிடேஷனல் வேவை சயின்டிஸ்ட் GW190521 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச அந்த ஒரு விஞ்ஞானி பார்த்தோம்னா இந்த கருந்துளை எந்த ஆண்டு டிஸ்கவர் பண்ணப்பட்டுச்சோ அந்த ஆண்டையே இதுக்கு பேரை வச்சுருக்காங்க. GW அப்படின்றது கிராவிடேஷனல் வேவ். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஈர்ப்பு அலை அப்படின்றத, இந்த ஈர்ப்பு அலை அப்படின்றத ஆங்கிலத்தில் அவங்க கிராவிடேஷனல் வேவ்னு சொல்லுவாங்க. இது மே 21, 2019 தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் அந்த தேதியை போட்டிருக்காங்க. 19 அப்படின்றது 2019 குறிக்குது. 05 அப்படின்றது மே மாதத்தை நம்ம நியூமரிக்கில் சொல்லணும்னா நம்ம மேவை 5வது மாதம் அப்படின்றோம் இல்லையா. ஸோ அதான் 5வது மாதம். 21ன்றது அதோடைய தேதி. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்டுமே ஒன்று சேர்த்து தான் இதுக்கு பேராக நம்மளுடைய விஞ்ஞானிகள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ரேர் மூமெண்ட் அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ரேர் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் 2 கருந்துளைகள் இனிமேல் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். நம்ம மல்டி பிளாக் ஹோல் கொலிஷனாக பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மல்டி பிளாக் ஹோல் கொலிஷனால் அதை சுற்றி எக்கச்சக்கமான வேவ் அப்படின்றது உருவாகும். இதை நம்ம கிராவிடேஷனல் வேவ் அப்படின்னலாம். இந்த ஒரு ஈவெண்ட்டை அவங்க கிராவிடேஷனல் வேவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈர்ப்பு அலை நிகழ்வு. நம்ம பொதுவாக விண்வெளியிலே ஏதாவது வித்தியாசமான நிகழ்வு நடக்குதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம சர்ச்சிங் பண்ணும்போது இந்த வித்தியாசமான ஒரு இடத்துல வித்தியாசமான சமிகை அப்படின்றது நமக்கு கேட்குது. அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்பவே வித்தியாசமான அளவில் சமிகை அப்படின்றது வெளிவரதை விஞ்ஞானிகள் கவனிச்சாங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்றத அவங்க டீகோட் பண்ணாங்க. அதாவது பகுப்பாய்வு அப்படின்றோம் இல்லையா, நம்ம டீகோட் பண்ணும்போது தெரிஞ்சது அங்கே கருந்துளை அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வேவ் ஈவெண்ட் நடந்ததுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் அந்த கருந்துளை அப்படின்றது ஒரு பிரம்மாண்டமான கருந்துளையாகவும், அது மட்டும் இல்லாமல் இது 2 கருந்துளை இல்லாமல் 2க்கும் மேற்பட்ட அளவில் கருந்துளை இணைவு அப்படின்றது உருவாயிருக்கு அப்படின்றத விஞ்ஞானிகள் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பிளாக் ஹோல் அப்படின்னா எங்கே இருக்கும். கண்டிப்பாக கேலக்சியோட மையத்தில் தான் இருக்கும். இந்த என்டையர் கேலக்சியுமே கருந்துளையோட ஈர்ப்பு விசையினால தான் இயங்குது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் நம்ம இருக்கக்கூடிய இந்த மில்கிவே கேலக்சி, அதாவது பால்வெளி திரள் அப்படின்ற இல்லையா, இந்த மில்கிவே கேலக்சியுமே சாஜிட்டோரியஸ் ஏ ஸ்டார் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான கருந்துளையோட ஆட்சிக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் அங்கே ஒரு பிரம்மாண்டமான கருந்துளை இருக்கிறதும் பார்த்துருக்காங்க. அதை சுற்றி கண்டிப்பாக கேலக்சி அப்படின்றது இருக்குது.
இந்த கேலக்சியை சுற்றி எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த நட்சத்திரங்களை வச்சு ஒருவேளை இந்த சின்ன கருந்துளைக்கான வாய்ப்புகளை விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வெவ்வேறு வகையான சினாரியோவாக பிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ பார்த்தோம்னா, எங்கள் கேலக்சின்றனால கேலக்சியில் பல நட்சத்திரங்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த வகையில் ரொம்ப பிரம்மாண்டமான நட்சத்திரம் வெடிச்சிருக்கும். அந்த வெடிச்ச நட்சத்திரம் தான் சின்ன கருந்துளையாக மாறி இருக்கும். அந்த கருந்துளை தான் இந்த பிரம்மாண்டமான கருந்துளையோட ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிக்க முடியாமல் அதை வளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. அல்லது வேற ஒரு சினாரியோ பார்த்தோம்னா, நம்மளுடைய யூனிவர்ஸில் பிளாக் ஹோல் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேலக்சியோட மையத்தில் தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ எக்கச்சக்கமான கேலக்சிஸ் பிளாக் ஹோல் இருந்தாலுமே ஒரு சில பிளாக் ஹோல் அப்படின்றது எந்த விதமான கேலக்சியுமே உருவாக்காமல் சும்மா நம்மளுடைய யூனிவர்ஸில் திரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளாக் ஹோல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பிளாக் ஹோல் அப்படின்றது அந்த பிரம்மாண்டமான சூப்பர் மேசிவ் கருந்தலையோட ஈர்ப்பு விசையினால் அந்த கேலக்சிக்குள்ளே நுழைஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி நுழைஞ்சதுனால தான் இந்த மிகப்பெரிய கிராவிடேஷனல் வேவ் ஈவெண்ட்டுக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய செகண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது செகண்ட் சினாரியோ. இங்கிருந்து நம்ம பார்க்கும்போது அந்த பிளாக் ஹோல் அப்படின்றது எந்த அளவுக்கு பிரம்மாண்டம், எந்த அளவுக்கு மாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்மளால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால் நம்மளுடைய சூரியனை விட கிட்டத்தட்ட 140 150 மடங்கு அதிக மாஸ் கொண்ட கருந்துளைகளாக தான் இருக்கும். அதை சுற்றி சின்னதாக இருக்கக்கூடிய சின்ன கருந்துளைகளுடைய மாஸ் அப்படின்றத விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க. இந்த கருந்துளை இணைவை பற்றி கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் நல்லா பார்க்கலாம். ஏன்னா இதை பற்றின அதிகமான தரவுகள் இப்போ கிடைக்கல அப்படின்றனால கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எக்கச்சக்கமான தரவுகள் அப்படின்றது நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரியான வேறு விண்வெளி பயணங்கள் தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வித்தியாசமான விண்வெளி பயணங்களை நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye. மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.